அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம என்னுடைய முதல் வீடியோ என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு கஷாயம் தான், ஒரு மெடிசன் மாதிரி. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்குலாம் என்ன பண்ணுறோம்னா இப்போ வின்டர் டைம் குழந்தைங்களுக்கு எப்பவும் சளி பிடிச்சிக்கிட்டே இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா உடனே என்ன பண்ணுவோம், மெடிசன் வச்சுருப்போம், டக்குன்னு கொடுத்துருவோம். ஆனால் அதெல்லாம் நம்ம கொடுக்காம ஜஸ்ட் வீட்டோடது ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அஞ்சரைப்பட்டில் இருக்கப்பட கொத்தமல்லி, ஜீரகம், நல்ல அதே மாதிரி சின்ன சின்ன ஐட்டத்தை வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு, குழந்தைங்க மட்டும் இல்லை பெரியவங்க கூட சாப்பிட்டுக்கலாம். இப்போது சிம்பிளான மெனு தான், கஷாயம் தான். எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம், வரீங்களா? வாங்க. ஃபஸ்ட்டு என்னென்ன திங்ஸ் வேணுங்கிறது நறுக்குங்க. இங்கே பாருங்கள், கருப்பட்டி தான் போடணும் அவசியம் இல்லை. கருப்பட்டி இருந்தால் இருக்கட்டும், இல்லைன்னா சர்க்கரை, அதாவது ஜாக்ரி கூட சொல்லுவாங்க, அது கூட நம்ம போட்டுக்கலாம், அல்டர்னேட்டிவ். ஃபஸ்ட்டு கருப்பட்டி ப்ரிஃபர் பண்ணுங்கள், இல்லைன்னா நம்ம ஜாக்ரிக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி, எல்லாம் அளவு ஒரு சின்ன அளவு கை தான் கொத்தமல்லி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நல்ல மிளகு, ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜீரகம், வீட்டில் இருக்க ஜீரகம் தான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சுக்கு. இந்த இவ்வளோ தான் திங்ஸு நமக்கு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கேஸை ஆன் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த பாத்திரம் கொஞ்சம் சூடாகணும். இந்த சீக்கிரமாக பாத்திரம் சூடானா பரவாயில்ல, இந்த பாத்திரம் சூடாகணும், அவ்வளோதான். பார்த்தீங்களா, இந்த பாத்திரம் சூடாயாச்சு. இன்னும் கொஞ்சம் இல்லை, நான் கையளவு தான் நான் போட போகிறேன். உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்குது. ஒரு நாளைக்கு தான், ஒரு நேரத்துக்கு சாப்பிட்றதுக்காக தான். கொஞ்சம் தான், ரொம்ப கிடையாது. கொஞ்சம் கொத்தமல்லி. அப்போ நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க, ஓகே. ஏன்னா கருகிடக்கூடாது. அப்புறம் கொஞ்சோண்டு ஜீரகம், அப்புறம் கொஞ்சோண்டு நல்ல மிளகு. குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா பார்த்து, உங்களுக்கு காரம் என்ன ஏதுன்னு பார்த்து கொடுங்க. நம்மளை கொஞ்சம் வயசானவங்களுக்கு எப்படின்னு கொஞ்சம் பார்த்து காரம் வேணுமா வேண்டாமான்னு பார்த்துட்டு நீங்கள் கொடுங்க. இது கொஞ்சம் அப்படி பாயில் பண்ணணும், நல்லா சூடு பண்ணிட்டா வறுத்தீங்கன்னா ஒரு ஸ்மெல் அழகாக வரும். ஜம்முன்னு பக்கத்தில் இருந்து பார்த்தா நல்லா வாசம் வரும். நல்லா எனக்கு வாசம் வருது. சுக்கு கொஞ்சம் தான், ஏன்னா இதுவும் காரமாக தான் இருக்கும். நம்ம கொஞ்சோண்டு போட்டால் போதும், ஏன்னா அது ஒரு நேரம் நல்லா வரலாம், சூடாகும். சரிங்களா? இப்போ லைட்டாக கருப்பாக வந்துருச்சா, உடனே இதை ஆஃப் பண்ணிடணும், அவ்வளோதான். இது கொஞ்சம் சூட்டில் நான் ஆஃப் பண்ணிட்டேன். கொஞ்சம் ஆறணுங்க. நம்ம ஃபேன் பக்கத்தில் வச்சுக்கலாம், ஓகேங்களா. வீடியோக்காக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்காக நான் ஃபேனுக்கிட்ட வைக்கிறேன். நான் வச்ச பிறகு ஒன்றும் இல்லை, மிக்ஸியில் போட்டு ஒரு லைட்டாக ஒரு அடி, அவ்வளோதான். நம்ம எடுத்த சாமானத்தெல்லாம் அப்படியே கையோடி அது எந்த இடத்துக்கோ அந்த இடத்துல அப்படியே கொண்டு அப்படியே வச்சுக்கணும். நம்ம நாளைக்கு வேணும் இல்லையா, அதுக்காக. அதனால அந்த இடத்துல நம்ம வச்சுக்கலாம். நாளைக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வெளியே எடுக்கணும். இது நல்லா ஆறியாச்சு. இப்போ நம்ம மிக்சியில் போடுவோம். மிக்சி கரண்ட் இருந்தால் மிக்சியில் போடுங்க, இல்லை அப்படின்னா ஒரு பவுல் வச்சு நல்லா தட்டிட்டு, கொஞ்சம் நல்லா மிக்சி அரையணும் அவசியம் இல்லை. கொஞ்சம் அப்படி தட்டினாலும் பரவாயில்ல, இல்லை மிக்சியில் போட்டு நல்லா தூளாக்குனாலும் ஆக்குவோங்க, உங்கள் இஷ்டம். அதுதான் நம்ம மிக்சியில் போட்டு சொல்லி டிப்ஸ் என்ன சொல்லுங்க. லைட்டாக ஒரு மிக்ஸி அடித்தாச்சு பாருங்கள். இவ்வளோ தான். இந்த மாதிரி பதத்தில் இருந்தால் போதும், ரொம்பலாம் பெருசாக வேண்டாம். மணத்தி பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்மெல் வரும், உங்களுக்கு அப்பவே தெரியும். அப்புறம் என்ன பண்ணுவோன்னா இதை ஒரு பாத்திரத்தில் தட்டுறோம், ஓகேங்களா. இது தட்டுறோம், இதையும் தட்டுறோம். அப்புறம் மெயின் ஆள் இந்த கருப்பட்டியை உள்ள கருப்பட்டி போதும். ஏன்னா நமக்கு ஒரு 4 பேர் 3 பேர் குடிக்கும் போது லைட்டாக சுகரில் தான். இதை கொஞ்சம் பொடிச்சு போட்டுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். லைட்டாக இனிப்பு போகணும், ரொம்ப ஜாஸ்தி இனிப்பு வேணும்னு அவசரம் இல்லை. இவ்வளோ தான் போதும். போட்டுட்டு
நம்ம மிக்சியில் திரிச்சிருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியே அதுக்கு சஃபிஷியன்ட். இது நல்ல தண்ணி தான் எங்களுக்கு. இது நல்ல தண்ணி, இது போர் வாட்டர். நல்ல தண்ணி சும்மா விட்றேன் நான். இந்த தண்ணி ஊற்றலாம்ல, தண்ணி கூட யூஸ் பண்ணலாம்ல. தெரியாது. கொஞ்சம் காரமாக தண்ணியாக குடிச்சிங்கன்னா இந்த சளி கொஞ்சம் இழக்கும். எப்படி இந்த தண்ணி இதை அப்படியே மறுபடியும் நம்ம சூடு பண்ணுவோம். அவ்வளோதான். இது வந்து அந்த பானிக்க மாதிரி இருக்கும். அப்படி சூடு பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் நேரம் கழிச்சு அது கொதிச்சு வரும். இன்னொன்று என்ன அப்படின்னா, இதை வந்து நான் என்னென்னா நீங்கள் ஒரு பவுலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வச்சு 1 வீக் கூட நீங்கள் அழகாக யூஸ் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். அது பாட்டு கொதிச்சுட்டு இருக்கும். இந்த பார்த்தீங்களா, தரன்னு கொதிக்குது, நல்ல ஸ்மெல்லும் வருது. இப்போ நம்ம கேஸை ஆஃப் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா, 2 நிமிஷம் வச்சிங்கன்னா அப்படி கீழே அந்த இதெல்லாம் கீழே இருக்கும், மேலே தண்ணியாக இருக்கும். இதை எடுத்து ஒரு சல்லடையில் வச்சு 1 கப் ஃபஸ்ட்டு அரை கப் குடிச்சா போதும். இந்த கஷாயம்லாம் கொஞ்சம் குடித்தா போதும். இதை வச்சு நம்ம மூடி வச்சுக்கலாம். இதை நல்லா ஆற்றிட்டு கொஞ்சம் குழந்தைங்களா இருந்தால் நல்லா ஆற்றணும். கொஞ்சம் பெரியவங்களா இருந்தால் கொஞ்சம் லைட்டு சூடில் சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். சுட கஷாயம் ரெடி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.